ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரண்ட் அண்ட் ஹப். ஸோ இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த கம்ப்ளீட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஜீரோ டு எக்ஸ்பர்ட் லெவல். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடியூல் 3 தான் பார்த்துட்டு இருக்கோம். மாடியூல் 3ல கண்டிஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் லூப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப், ஃபார் இன் லூப், ஃபார் ஆஃப் லூப், ஃபார் ஈச் லூப், இந்த இந்த 4 லூப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட்டில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற லூப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்பும் ஃபார் ஈச் லூப் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 லூப்பும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 2 லூப்போட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைல் லூப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வைல் லூப்னா என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட் ஏ பிளாக் ஆஃப் கோட் ரிப்பீட்டட் அன்டில் த கண்டிஷன் பிகேம்ஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த வைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வைல் லூப் வந்து ஸ்டாப் ஆகி வெளியில் வந்துடும். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஐஎம் வைல் லூப்புங்கிறது 5 டைம்ஸ் வந்து நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வைல் லூப்போட சின்டாக்ஸ் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? சின்டாக்ஸ் வந்து வைல். ஓகேங்களா? அதுக்குள்ளே கண்டிஷன் வரும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வர கோட் வந்து நம்ம இது கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல் டாட் டாக்குமெண்ட்லேயே நம்ம ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? டாக்குமெண்ட் டாட் ரைட் டாக்குமெண்ட் டாட் ரைட். ஓகேங்களா? ரைட் ஐஎம் வைல் லூப். ஓகேங்களா? ஐஎம் வைல் லூப்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பண்ணிவிட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பிரேக் கொடுக்குறேன். அதனால் வந்து அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்னாகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகிறக்காக. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பிரேக் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வைல் லூப் வந்து கண்டிஷன் எழுதணும். நான் இப்போ என்ன பண்ணுவோம் ஐ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் 5 தடவை பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் வந்து லெட் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு 0ன்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 0லேருந்து ஐ வேரியபிள் வந்து 0ன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ லெஸ் தென் 5 எனக்கு வந்து 5 தடவை பிரிண்ட் ஆகணும் இல்லை, அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு லெஸ் தென் 5. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா 0 லெஸ் தென் 5 அப்போ ட்ரூ. அப்போ வந்து என்ன ஆகும் ஒரு தடவை பிரிண்ட் ஆகும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி ரெண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா திருப்பி 0லேயே இருக்கும். ஏன்னா இந்த ஐ வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட்டே நம்ம எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த லூப் வந்து இன்ஃபினிட்டி லூப்பாக மாறி. ஏன்னா வைல் எப்போவுமே ட்ரூவாக தான் இருக்கும். ஏன்னா 0 ஈக்குவல் டு லெஸ் தென் 5 தான். அது எப்போவுமே ட்ரூவாக இருக்கிறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபினிட்டி லூப் ஆகி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசர் வந்து கிராஷ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது இன்ஃபினிட்டி லூப் இல்லாமல் நம்ம வந்து வேரியபிள் லூப்பாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ஐ ஈக்குவல் டு ++ன்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஐ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா I++ன்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன ஆகும் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு 0ன்னு வரும். 0 இஸ் லெஸ் தென் 5 அப்போ ட்ரூ ஆகும். அப்போ இந்த கண்டிஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி செகண்ட் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரிமெண்ட் ஆயிடும் 0 + 1 அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும் ஐயோட வேல்யூ 1 ஆகும். 1 ஈக்குவல் டு லெஸ் தென் 5 ஆமாம். அப்போ திருப்பி வந்து பிரிண்ட் ஆகும். திருப்பி ஐ வந்து 2 ஆகும். திருப்பி வந்து செக் பண்ணும். இப்படியே கண்டினியூஸாக செக் ஆகி இப்போ 5 ஈக்குவல் டு லெஸ் தென் 5 வரும்போது அது ஃபால்ஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகி இப்போ நம்மளுக்கு 5 தடவை பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 டைம்ஸ் வந்து வைல் லூப் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வைல் லூப்போட யூசேஜ். ஓகேங்களா? ஸோ வைல் லூப் ஃபார் லூப் மாதிரியே தான் சிமிலராக, பட் வைல் லூப் வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ இது ஃபால்ஸ் ஆகுதோ ஸ்டாப் ஆகி நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வைல் லூப்பு கீழே ஓகேங்களா console.logன்னு கொடுக்குறேன். இப்போ console.logன்னு கொடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா console டாட் வேண்டாம் உங்களுக்கு நான் பிரிண்ட் document.writeல. ஸோ இந்த லூப் ரன் ஆகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா document.writeன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ஐ எம் டன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஐ எம் டன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லைன் ஆஃப் செட் ஆஃப் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா வைல் லூப் வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் அது கீழே இருக்கிற நம்ம என்ன கோட் அடிச்சிருந்தாலும் அது வந்து பிரிண்ட் பண்ணவே ஆகாது, அது எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஒன்ஸ் வந்து வைல் லூப் வந்து
ட்ரூ ஆனால் மட்டும்தான் அது ஸ்டாப் ஆகி அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிற எந்த லைன் நம்ம கோடு எழுதியிருந்தாலும் அது வந்து பிரிண்ட்டே ஆகாது. ஓகேங்களா, அது எக்ஸிக்யூட்டே ஆகாது. வைல் லூப் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த செட் ஆஃப் லைன் வந்து நம்ம கோடு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வைல் லூப்போட பேசிக் சின்டாக்ஸ் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வைல் லூப்புங்கிறது 5 தடவை பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இது வந்து நீங்கள் வந்து ஃபார் லூப்லேயே பண்ணிக்கலாமே சார் அப்படின்ட்டு. ஆமாம், இது ஃபார் லூப்லேயே இது பண்ணலாம். பட் வைல் லூப் வந்து எந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு லைவ் சினாரியோ வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கணும். ஓகேங்களா, அந்த இன்புட் வாங்கினா தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த யூசர் வந்து கரெக்டான வந்து இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அவர் நேவிகேட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அந்த யூசருக்கு வந்து அது கரெக்டாக நேம் வந்து டைப் பண்ணுற வரைக்கும் அவர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். டைப் பண்ணுங்கள் அப்படி கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு வந்து கரெக்டான பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைல் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம சினாரியோ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராஜா நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் இப்போ வந்து ராஜா நான் கொடுக்குறேன். ராஜா ஈக்குவல் டு ராஜாவா அப்படின்னு நான் வந்து கண்டிஷன் செக் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூன்னு வரும். கரெக்டுங்களா, ட்ரூன்னு வரும். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா நம்ம கன்சோல்லே வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகும், ராஜா ஈக்குவல் டு ராஜாவா, ஏன்னா இங்கேயும் ராஜா அப்போ வந்து ட்ரூ தான் வரும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ. ஓகேங்களா, இதே வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு செக் பண்ணக்கு பதிலாக ராஜா இஸ் நாட் ஈக்குவல் டு, ஓகேங்களா, நாட் ஈக்குவல் டு இது இப்படி போட்டால் என்னென்னா நாட் ஈக்குவல் டு ராஜாவான்னு செக் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் ஆகும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ராஜா இஸ் நாட் ஈக்குவல் டு ராஜா. ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் இப்போ ராஜாக்கு பதிலாக நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா குமார்னு கொடுத்துனேன். அப்போ நாட் ஈக்குவல் டு, ஆமாம், ஏன்னா ராஜா இஸ் நாட் ஈக்குவல் டு குமார். ஸோ இது வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ட்ரூ ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ எதுக்காக இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த வைல் லூப்பில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து சும்மா ஒரு வார்ம் அப் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டே. ஓகேங்களா, ஸோ எதுக்கும் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வந்து சும்மா ஒரு ப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து சொன்னேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம சினாரியோக்கு போகலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட் ஈக்குவல் டு யூசர் இன்புட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, யூசர் இன்புட்டுங்கிற ஒரு வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வேரியபிள் வந்து என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ வைல் கண்டிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த யூசர் இன்புட் வந்து, ஓகேங்களா, இந்த யூசர் இன்புட் நாட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் அண்ட் ஹப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அந்த டெக்ஸ்டா அப்படிங்கிறத நான் செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஃப்ரண்ட் அண்ட் ஹப். ஓகேங்களா, ஃப்ரண்ட் அண்ட் ஹப்பாங்கிறத நான் செக் பண்ண போகிறேன். இப்போ இந்த யூசர் இன்புட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் அண்ட் ஹப்பாக இருந்தால் ட்ரூவாக வரும். ஓகேங்களா, அப்போ இந்த வைல் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை, ஓகேங்களா, அதே வந்து யூசர் இன்புட்டில் ஃப்ரண்ட் அண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட் அண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் அண்ட், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ், ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட் தான் இங்கே இருக்குது, அதனால் ஃபால்ஸ் ஆகி இந்த வைல் லூப் வந்து இதோட ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா, ஸ்டாப் ஆகி அடுத்த இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம கண்டிஷன் வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ப்ராம்ப்ட் பண்ணுறோம். யூசர் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போ ஃபால்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது அது யூசர் இன்புட் பொறுத்து தான் இந்த வைல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு அது எப்போ நம்மளுக்கு அது எப்போ ஃபால்ஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ பேஸ்ட் ஆன் த யூசர் இன்புட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வைல் லூப்பை வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வைல் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் இன்புட் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, யூசர் இன்புட் வேரியபிள்குள்ளே இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ராம்ப்ட் ஃபங்க்ஷன் வந்து எழுதுனேன். ஓகேங்களா, ப்ராம்ப்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட் வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்டர் த வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் த வேல்யூ என்ன கொடுக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் ஹப்னு கொடுத்தா டு எந்த ஃப்ரண்ட் அண்ட் ஹப் டு எண்ட் த லூப் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா, சும்மா ஒரு நேம் டு எண்டுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆச்சு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சேவ் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. இப்போ என்டர் த வேல்யூ ஃப்ரண்ட் அண்ட் டு ஹப் அப்படின்னு கொடுக்குது ஓகேங்களா. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். எக்ஸ்ன்னு கொடுத்து இப்போ நான் என்ட்ரன்னு ஓகேன்னு கொடுத்தேன் அப்படின்னா திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் பண்ணுது. ஏன்னா ட்ரூ ஆயிடுச்சு. ஏன்னா யூசர் இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுங்கிற வேல்யூ இருக்கும். அப்போ என்ன ஆகும், வைல் லூப்பில் வந்து எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் அண்ட் ஹப்பா அப்படின்னு செக் பண்ணும். இங்கே வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் அண்ட் ஹப், ஏன்னா நாட் ஈக்குவல். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரூ ஆயிரும் ஓகேங்களா. ட்ரூ ஆகி என்ன ஆகும், திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா. இப்போ என்டர் அடிக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இப்போது ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்காக தான் செக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கணும் ஓகேங்களா. கொடுத்துக்கிட்டு இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ இது பாப் பண்ணுறதுனால நம்மளுக்கு வர மாட்டேங்குது, வந்து ட்ரூவாக வரும். திருப்பி வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் அண்ட் ஹப்னு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஃப்ரண்ட் அண்ட் ஹப்னு கொடுத்தனே ஓகேன்னு கொடுத்தனே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகி ஸ்டாப் ஆகி நம்ம வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ வேல்யூ என்டர் ஆனே ட்ரூ, இது என்ன ஆயிரும், இந்த கண்டிஷன் வந்து வைல் லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ இதோட இந்த எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கரெக்டான இன்புட் ஃப்ரண்ட் அண்ட் ஹப்னு கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நான் google.comக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுவோம் அந்த யூசரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வைங்க ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு சினாரியோ. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்டோ டாட் லொக்கேஷன் ஓகேங்களா. விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ஹெச்ரஃப் இது கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா google.com அப்படின்னு கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதில் ஸோ இவர் கரெக்டாக வந்து இப்போ என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் ஹப்னு கொடுத்தாரு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து google.comக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா இந்த லூப் வந்து அவர் கரெக்டான இது பண்ணால் இந்த லூப் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ ட்ரூ ஆக இந்த லூப் வந்து உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும், நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது ஓகேங்களா. எப்போ வந்து வைல் லூப் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோடு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன், திருப்பி ஓகேன்னு கொடுக்குறேன், திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து காட்டிகிட்டே இருக்குது ஓகேங்களா. நம்ம என்ன வேலைக்கு நம்ம கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் அப் கொடுத்தா தான் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபால்ஸ் ஆகும் இந்த லூப்பு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ரீடைரக்ட் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைல் லூப் வந்து நமக்கு லூப் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ஹப்னு நான் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா இந்த லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா google.comக்கு ரீடைரக்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகேன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம google.comக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வைல் லூப் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த வைல் லூப்னா என்னங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை தட்டிடுங்க.